Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 2% வந்து இன்றைக்கி நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து ரெக்கவரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு மூமெண்டம் இன்றைக்கி இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்டினரி மூமெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஆர்டினரி மூமெண்ட் தான். எதை வச்சு ப்ரோ ஆர்டினரி மூமெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ காலைல பைக்கான ட்ரேடு வந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ஃபில் டிபி லைக் அங்கேருந்து பிரேக் ஈவன் கூட பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபில் எஸ்எல் ஆயிடுச்சு. அப்படியே 6.55 வந்து நியர்லி 7 பாயிண்ட்டு. ஸோ 6.5 பாயிண்ட் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து செல்லுக்கான ட்ரேடு கிடச்சிது. ஸோ கிடச்சிட்டு இவ்வளோ தூரம் செல் ஆஃப் ஆகும்போதில் ஓகே வந்துடும் நினச்சோம். பட் ஆனால் இங்கே ரிவர்சல் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த ரிவர்சல் பார்த்துட்டு நம்ம புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 36.44 வந்து ப்ராஃபிட்டபிள் 1:5 ஆர்ஆர். ஓகேங்களா? ஸோ ட்ரைலிங் எஸ்எல் வித் ப்ராஃபிட்டோட. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம சில்வரில் இப்போ 0.0 லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $36 கிடச்சிருக்கும். அதே இந்த ரேஞ்சில் நீங்கள் எக்ஸ்டர்னல் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $3,600 வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா $650 லாஸ் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதே நம்ம 0.0 லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $6.5 வந்து லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போது யூஎஸ்டி ஜேபிவையில் இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங்கானதை நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மீதி எங்கேயுமே பார்க்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக வால்யூம் இருக்குது. அது ரெண்டு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம சில்வர் போட்டில் அதுவும் அதே தான். இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்கலுக்கு ஸ்கேல்பிங் பார்க்கணும். வேறு எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஹை வந்து கொஞ்சம் சின்ன ஆர்டர் தான் கிடைக்கும். லோ கொஞ்சம் பெரிய ஆர்டர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ யூஎஸ்டி கேடை பொறுத்தளவு அது அதே தான். இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் வந்து ஸ்கேல்பிங்கானது ஸ்விங் ஹை செல்லோஸ்குள்ளே நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். லோ நல்லாயிருக்கும். ஹை வந்து கொஞ்சம் சின்ன டிபி தான் கிடைக்கும். இப்போது யூரோ யூஎஸ்டி அதே தான். இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ பார்த்துக்கலாம். இந்த ஸ்விங் லோ விட கொஞ்சம் எனக்கு ஆர்ஆர் பெரிய லெவல் வேணும் பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு சின்ன ஆர்ஆர் போதுனாலும் இந்த டோஜி பார்த்தீங்களா? ஸோ அந்த டோஜியோட லோவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் ஸ்கேல்பிங்க்கு. அதுக்கப்புறம் பிடிசியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா எங்களோட ஆகிட்டுருக்கு. ஸோ பிடிசி அந்த ஸ்விங் லோ மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அங்கேருந்து ஸ்வீப் ஆகி மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்விங் ஹை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போதில் இந்த கேண்டில் அப்படியே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் லோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நார்மல் டெக்னிக்கல் அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ அக்யூரேசி வந்து கொஞ்சம் 65 to 70% அந்த ஏஜ் தான் இருக்கும் கரெக்டாக பண்ணோம்னா. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்தல இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங்கானது நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தான் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்டில் ஃபில்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வந்து டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.